நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் மனசார சொல்றேன், உங்க அப்பாவுக்கு ஒரே ஒருத்தரை தான் ரொம்ப பிடிக்கும். அது நீதான்டா. உனக்காக மட்டும்தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உனக்கு புரியுதாடா? அச்சுதா, இந்த இத குடிப்பா. நீ இன்னைக்கு நேத்து போன இடத்துக்கே போயிட்டு வந்திருக்க, அப்படித்தானே? உன்னை பார்த்தாலே தெரியுதுடா, நீ அங்க போய் நிறைய வேலை செஞ்சுட்டு வந்திருக்கன்னு தெரியுதே. ஆமாம்மா, மைனாக்கு தெரிய வேண்டாம், பிரச்சனை ஆயிடும். நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் இந்த மாதிரி செய்யக்கூடாது, புரியுதா? அச்சுதா, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் மைனாக்கா கிட்ட சொல்லிடுவேன். கண்ணா, உனக்கு படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? பெரியவங்க பேசுறத ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கியா? அப்பா பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். டேய், நீ என்ன வாயாடிட்டு இருக்க? நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் மைனாக்கா. இவங்க 2 பேர் தான் எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ அவங்கள பாக்காத, உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உட்கார்ந்து படி. அப்பா, அவன் பாட்டுக்கு படிக்கட்டும்பா. நீங்க இங்க உட்கார்ந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் மைனா, வேலை இதுன்னு 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருமா. அப்படியா? ஆனா பணம் வாங்குறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குன்னாரு. உன் கையெழுத்து போட்ட 10 செக்லீஃப் கொடுக்கணுமா? அப்புறம் உன் கையெழுத்து போட்ட பாண்ட் பேப்பர், அதெல்லாம் சரியா வராதுமா. வேற இப்போ என்ன பண்றதுப்பா? அது சரியா வராதுமா. இப்ப நமக்கு வேற வழி என்ன இருக்கு? நம்ம அந்த பணத்தை வாங்கலாம்ப்பா. மைனா, நீ யோசிச்சுதான் சொல்றியா? அப்பா, இப்போதைக்கு அதுதான் நல்லது. 5% வட்டி கொடுக்கணுங்கிறாரு. அது ரொம்ப அதிகம் இல்லையாம்மா? வேலை இதுன்னு கூடிய சீக்கிரமே சொசைட்டில இருந்து லோன் வாங்கி தரதா சொல்லிருக்காருமா. அது மட்டும் கிடைச்சா 1000 ரூபாய் மாசத்துக்கு கட்டினா போதும். இதுக்கு மேல நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லப்பா. நாளைக்கே அந்த 1 லட்சம் ரூபாய் வேணும்னு சொல்லி வேலாயுத அண்ணன் கிட்ட சொல்லிடுங்க. இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பம் என்ன ஆகுறதுமா? அபியோட போன். அபிமா, சொல்லு. அப்பா, நான் என்னமாச்சு? அப்பா, அது எனக்கு என்ன சொல்லு. பணம் ஏதாவது தேவைப்படுதா? அப்பா,
நான் அம்மா ஹலோ அம்மா ஹலோ 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 சொல்லுமா அபி. ச்சே, என்ன இது கட் ஆயிடுச்சே. மறுபடியும் ஃபோன் பண்ணுமா? என்னடி ஃபோன் கட் ஆயிடுச்சு, நெட்வொர்க் பிஸின்னு வருது, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. போகலடா. பிஸின்னு தான் வருது. இல்லப்பா, லைன் கிடைக்க மாட்டேங்குது. சரிம்மா, அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம். பாவம் பொண்ணு, பணம் தேவைப்படுதோ என்னவோ. என்னடா விஷயம்? எனக்கு என்னன்னே புரியல. சரிப்பா. அம்மா, அப்பா கால் பண்ணியிருந்தாரு. ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கா. அப்பா வந்துட்டே இருக்காராம். அதுக்குள்ள நம்மள பேசி முடிவெடுக்க சொன்னாரு. அண்ணி ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? நம்மளோட பிசினஸ் பத்தி தான் இருக்கும். அவரும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் இப்படி சுத்தி வளைக்கிறீங்க? சொல்லுங்க பெரியம்மா. நீ சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கணும்ல? ஆமா. இப்ப தூங்கலனா என்ன பெரிய தப்பான விஷயமா? டேய், உன் தூக்கத்தை பத்தி எனக்கு தெரியும். நீ ஃபுல் டைம் போனை வச்சுட்டு தானே இருக்க. இங்க பாருங்க சித்தி. ஜீவா, சித்திக்கிட்ட இப்படிதான் நீ பேசுவியா? சாரி. டேய், நம்ம டெக்ஸ்டைல்ஸ்ல இருக்க போற புது ஸ்டாக்க பத்தி பேசதான் நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அது தேவைப்படுற மாதிரி எடுக்க போறீங்க. அதை யார் இங்க குறை சொல்ல போறா? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. என்ன சித்தப்பா? சரியா சொன்னடா. அது மட்டும் இல்ல ரமேஷ், அது மட்டும் இல்ல. நம்மளோட கான்வர்சேஷன் பிசினஸ்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பங்கு இருக்கு. என்ன செஞ்சாலும் நாம கவனமா செய்யணும். எல்லாருக்கும் இது தெரியணும்ல. நம்ம கர்த்தா சில்க்குக்கு முக்கியமான காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்பெஷலா நெய்யப்படுற சாகரப்பட்டு தானே. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதோட சீக்கிரட்டை இது வரைக்கும் நம்ம ஆப்போசிட் டீம்ல இருக்க யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அதான் நம்மளோட சக்சஸ். 50,000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்க 100 பட்டு சாரியை இந்த கிறிஸ்துமஸ்க்கு நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 85 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்க ஸ்டாக் இது. சாதாரணமா விலை அதிகமா இருக்க பட்டு சாரிய நம்ம நேரா கொண்டு வருவோம். இந்த டைம் அப்படி கிடையாது. அவங்க பார்சல்ல தான் அனுப்பி வைப்பாங்க. நம்ம பில்ல கொண்டு போயிட்டு கலெக்ட் பண்ணா போதும். அம்மா, அப்பா வந்துட்டாரு. நான் அப்பா கிட்ட ஆல்ரெடி இதை பத்தி பேசிட்டேன். அப்பா, நான் சொன்ன விஷயம், இப்ப நம்ம புது பிரான்ச்ல ஸ்டாக் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனா அது கிறிஸ்மஸ்க்கு இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்கடையில ஏதாவது பிரச்சனை வந்தா? இல்லப்பா, என்ன பிரச்சனை? அது ஏதாவது வரும். என்னன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்கண்ணா. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம பிரான்ச் எல்லாத்துலயும் கோடிக்கணக்கான ஸ்டாக்கு கொட்டி கிடக்கு. அதை எப்படியாவது விற்கிறதுக்கு விலை குறைச்சி ஏதாவது பண்ணி ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ல வித்து தீக்கணும். அதுதான் நல்லது. அப்பா, அது என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? எவ்வளவு சீக்கிரமா கலெக்ஷன் பண்ண முடியுமோ அதை முதல்ல பண்ணி ஆகணும்.
அண்ணா இப்படி நீங்க சொல்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்குல்ல? பிசினஸ் இப்போ நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. நஷ்டத்துல போனா ஏதாவது ரீசன் சொல்லலாம். ஆனா நமக்கு அப்படி இல்லையே. இப்ப நாம எதுவுமே பண்ண முடியாதுங்க. அந்த பட்டுப்புடவைக்கு ஆர்டரும் கொடுத்து நாம பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. கொஞ்ச நாளாவே நான் உங்களை கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்பவுமே ஏதாச்சும் ஒரு டென்ஷன். என்னன்னா என்ன பிரச்சனை? அதை எங்ககிட்டயும் சொல்லலாம்ல. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. முதல்ல பிசினஸ் நடக்கட்டும். இப்போ ஸ்டாக் எடுங்க. இப்போதான் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல. சரி வாங்க நம்ம சாப்பிடலாம். நான் நினைக்கிற மோகனனாக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. டேய், நீ இதை பத்திலாம் யோசிக்காத. எப்படி இருந்தாலும் பட்டுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோம்ல, நீ போய் அந்த வேலையை பாரு. இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம், இங்க வா, அங்க பாரு. ஐயோ என்னாச்சுப்பா? எனக்கு ஒண்ணு இல்லம்மா, லேசா வலிக்குது, அவ்வளவுதான். அப்பா இப்படியே வச்சிட்டு இருந்தா முடியாது. வாங்க எந்திரிங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வேண்டாமா, இப்ப அங்கெல்லாம் அப்படி வேண்டாம். இருக்க முடியாதுன்னு சொல்றேன்ல. எந்திரிங்கப்பா. அம்மாடி வேண்டாம், நான் சொல்றது கேளு. கண்ணா நீ போன் எடுத்துட்டு வா. நான் சந்திரன் கடைக்கு போன் பண்ணி சொல்றேன். ஒரு வண்டி இங்க அனுப்புங்கன்னு சொல்றேன். வேண்டாம் அப்பா, நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம உடனே போலாம்ப்பா. ஏய் மைனா, வேண்டாம், யாரையும் கூப்பிடாத. வண்டி எல்லாம் எதுவும் தேவையில்லை. எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பா மைனா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. எனக்கு ஒண்ணு இல்ல, கேஸ் ட்ரபிள் தான். அப்பா நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்குங்க. இப்ப எதுவும் வேண்டாம். என்ன என்ன ஆச்சு? பாட்டி, அப்பாக்கு நல்லா காய்ச்சல் அடிக்குது, நெஞ்சு வேற வலிக்குது. ஐயோ, காய்ச்சல் இருக்குதே. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாமா? ஆஸ்பத்திரிலாம் எதுவும் வேண்டாம். பாருங்க பாட்டி. ஏண்டா சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறியா? ஒண்ணும் வேண்டாம்மா. இங்க பாருமா, அம்மா இவ்வளவு தூரம் சொல்றதுனால நீ கஞ்சி மட்டும் போட்டு எடுத்துட்டு வா. நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கேம்மா. மைனா போம்மா. வா கண்ணா. இப்போ உனக்கு நிம்மதி தானே? அப்பவே நான் சொல்லல அந்த தறி போடுற வேலைக்கு போக கூடாதுன்னு. நெய்யறது உடம்புக்கு ஒத்துக்கலடா. அம்மா பேசாம இருமா, மைனாவுக்கு தெரிய வேண்டாம். கடவுளே, எங்கடா போற? நான் வெளியில உட்காந்துக்கிறேன். பாட்டி, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அப்பா நெய்யறதுக்கு போனாரா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே. பாட்டி உண்மையை சொல்லுங்க. அப்பா நெய்யறதுக்கு எங்க போனாரு? சொல்லுங்க பாட்டி. அது வந்து அப்பா அந்த வேலாயுதம் தறியில நெய்ய போனான். இதையே நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவன் சொன்னான், மைனா கிட்ட எதுவும் சொல்லாதேன்னு. அதான் உன்கிட்ட. அது சரி. மைனா, மைனா, அவன்கிட்ட ஒண்ணும் கேட்க வேண்டாமா. உனக்கு அதிகம் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னான்.
இந்த அப்பா ஏன் தான் இப்படி பண்றாரு? ஏற்கனவே முடியாம இருக்கு. என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியல. இதுக்கு மேல அம்மாவும் பையனும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க, புரிஞ்சுதா? சுபாஷ், சுபாஷ். மாஸ்டர், அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா? நீ இங்க கொஞ்சம் வா. சீக்கிரம் வாப்பா. இதோ வர இருங்க, நீங்க பண்ணிட்டு இருங்க. அண்ணாத்த கொஞ்சம் பாத்துக்கோங்க. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. என்னம்மா? வேலை செய்யறவங்க கூட நீ வேலை செய்யறியா? உனக்கு வேற வேலை இல்லையா? நம்ம ஊர்க்காரங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் எப்படிமா? நல்ல விஷயம்தான். ஊருக்கெல்லாம் உதவி செய்யற சுபாஷ், முதல்ல நீ உன் வேலையை பாரு. என்ன விஷயம்? மைனா விஷயம்தான், வேற என்ன? இத பாரு, இப்ப அவ நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வருவா. ஏதாவது ரெண்டுல ஒரு முடிவு பண்ணு. ரெண்டுல ஒண்ணா? அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, கூடிய சீக்கிரம் மைனாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கணும். அவளுக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா நீ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கணும். அம்மா, இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும், சரியா? சுபாஷ், அவ வந்துகிட்டு இருக்கா, போய் பேசு. போப்பா, பேசுன்னு சொல்றேன்ல. சார், நியூஸ் பேப்பரை வீட்ல கொடுக்கட்டுமா இல்ல இங்கேயே கொடுத்தா போதுமா? அது இங்க கொடுத்தா போதும். என்ன மாஸ்டர் யோசிக்கிறீங்க? ஏய், ஒண்ணும் இல்ல, சும்மாதான். அப்படியா? சரி, நான் போகட்டுமா? சரி. சுபாஷ், பேசு. மைனா, என்னங்க சார்? இல்ல, அது என்ன சார், என்ன விஷயம்? பேங்க் லோன் ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. எனக்கு புரியுது, வீட்டு வேலையை தொடங்க போறீங்களா? அப்ப நான் உங்களுக்கு உடனே கேஷ கொடுக்கணும்ல, அப்படிதானே? அது இல்ல, இந்த பணம் கூட உனக்கு தேவைப்படுதுன்னா வாங்கிக்கோன்னு சொல்றேன். என்ன சார்? ஆமா, உனக்கு இது முக்கியமா தேவைப்படும்ல. அப்போ உங்களோட வீடு? அத கட்டுறதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல. என்ன சார், ஏன் நீங்க இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்க? மத்தவங்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சே கடைசியில நீங்க ஒரு வழி ஆயிடுவீங்க. எல்லாருக்கும் இல்லையே, உனக்கு மட்டும் தானே பண்றேன். எல்லார் மாதிரி தானே நானும். அதுவும் இல்லாம நீங்க ஏன் எனக்கு இவ்ளோ முக்கியத்துவம் தரீங்க? அது என் மனசுல மைனாவுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கு. என்ன? புரியல. அது நான் கட்டப்போற வீடு உனக்கும் சொந்தமானது தானே. எனக்காக கட்டுறீங்களா? சாரோட வீடா? என்ன பிடிக்கலையா? காலையிலே சார் என்ன தமாஸ் பண்றீங்களா? இல்ல, சீரியஸா தான் நான் சொல்றேன். இல்ல, நான் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது நல்ல விஷயம் தானே. டீச்சருக்கும் ஒரு துணையா இருக்கும்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு, உங்கள மாதிரியான ஒரு ஜென்டில்மேனான மாப்பிள்ளைக்கா பொண்ணு கிடைக்கிறதுக்கு இந்த ஊர்ல பஞ்சமா என்ன?
நீங்க சொன்னா போதும், நல்ல தங்கமான பொண்ணுங்கெல்லாம் கிடைப்பாங்க. உங்க நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரியான பொண்ணு உங்க லைஃப்ல கண்டிப்பா வருவா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது நீயா இருக்கலாமே. ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல, நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அது நீ என் வாழ்க்கையில வந்தா நான் மனசார தான் கேக்குறேன். மைனா, நான் சொன்னது நீங்க காலையிலேயே விளையாடிட்டு இருக்கீங்க. தமாஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் காலம் இல்ல. மைனா, நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க அமைதியா இருங்க சார், எனக்கு சிரிப்பா வருது. இல்ல, நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்படி நீங்க என்ன சிரிக்க வைக்காதீங்க சார். மைனா ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம். சரி, கிளம்புங்க சார். சரி, வரட்டுமா சார்? நீங்க சொல்ற தமாசெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்ல. நான் நிறைய வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் போட வேண்டியது இருக்கு. சுபாஷ், சுபாஷ், இங்க வாப்பா. என்னப்பா, என்ன சொன்னா? நான் கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ மைனா அதை தமாஷா எடுத்துக்கிட்டா. அம்மா, நான் சொன்னது. அவ என்ன குழந்தையா? ஒரு வாலிப பையன் அவன் விருப்பத்தை சொன்னா அவளுக்கு அது புரியாதா என்ன? அவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இல்லன்னா அவ என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா போல இருக்கு. அம்மா, அது. இத பாரு சுபாஷ், நான் இப்போ உனக்கு ஒரு உண்மை சொல்றேன். இனியும் மைனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அம்மா, எனக்கு நீ ஒரே பிள்ளை. உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம்ப்பா. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு நான் யோசிக்கிறேன். அம்மா, நீங்க என்ன பண்ண போறீங்க? இனி என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்ல அம்மா, அது. இனிமே இந்த மைனாவை நீ மறந்துடு. அதுதான் உனக்கு நல்லது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.